This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இந்த மருதாணிக்கு பின்னால் இருக்கிற சூட்சமும் என்ன? மருதாணி போட்டுக்கோன்னா சென்சிட்டிவாக இருப்போம், எதுலேயும் தொட மாட்டோம். அப்புறம் கை காலில் அடிபடாதுல. சுப நிகழ்ச்சின்னா முதல்ல மருதாணிக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு தான் அடுத்தது செய்வாங்க. ஒருத்தருக்கு நம்ம எழுதுற ஜாதகம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கா அல்லது உயிருக்கா? உடல் உயிர் ரெண்டாக பிரிக்கிறதுக்கே என்ன கேட்டால் மனமும் ஆசையும். பிரபஞ்சத்துக்குள்ள ஆன்மாவாக மாறியவர்களுக்கு ஜாதமும் நவகிரகங்களும் வேலை செய்யாது. இந்த 5 பூதங்களுக்கு உட்பட்ட நவகிரகங்களுக்கு உட்பட்ட உணவு உண்டு உடம்பை வளர்க்குறவங்களுக்கு தான் இந்த ஜாதகம் வேலை செய்யும். சாதாரண உடம்பு வெறும் கையை வச்சு தான் இப்படி போடுறாங்க. ஆனால் உன்னுடைய ஆராஸ் அந்த உப்பு தண்ணியில் பட்டு அந்த உப்பு தண்ணி தெருவில் ஊற்றி அந்த தெருவில் யாரா காலை வச்சா. எனக்கு எவ்வளோ தெரியுமா சுகர்? 514. டாக்டர் சொன்னார். நான் கேட்டேன் அவரை, ஏன்யா நான் உங்கள்கிட்ட எவ்வளோ நேரமே பேசுகிறேன்? அரை மணி நேரமே பேசுகிறேன். சுகர் எவ்வளோ இருக்கணும்? 130 இருக்கணும். நான் 514 நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ வச்சிருக்க மிஷின் தப்பா இல்லை அந்த சுகர்ன்ற அந்த முறை தப்பா? இப்போ 68 வயசாச்சு. நான் எப்படி 1000 வருஷம் வாழுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் வயசு காரணம் இல்லை, பழகி வச்சிருக்கேன். கை நிறைய எப்போ உங்களோட வீடியோக்கள் பார்க்கிற போதும் மருதாணி அப்படின்றது உங்களோட கையில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மருதாணிக்கு பின்னால் இருக்கிற சூட்சமும் என்ன? அந்த யமதர்மனோட மனைவி என்ன செய்கிறாங்கன்னாக்க, யமதர்மன் செய்கிற பாவ புண்ணியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பிடிக்கல அவங்களுக்கு. அதனால இவனை பிடிக்காத இடத்துல ஒரு பெண் பிடிக்காத இடத்துல ஒரு பெண்ணுக்கு வாழ முடியாது. அப்போ இவனை விட்டுட்டு போகணுன்னு ஓடிடுறாங்க. இருளை நோக்கி ஓடுறாங்க. அங்கே இருளை நோக்கி ஓடும்போது என்ன பண்ணுறனாக்கா, அந்த இடத்துல என்னென்னு செய்கிறாங்கன்னா, மருதானை என்ற ஒரு பெண் தேவ பெண் இருக்கா. அந்த பெண் என்ன பண்ணுறான்னாக்க, தன்னை இது மாதிரி என்ன விஷயம்னா, என் கணவனுக்கு விதி எப்படி அமைச்சிருக்கு, இருந்தாலும் நான் அவனுக்கு போய் இது மாதிரி நான் சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது, அது எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு நீ அதனால் நான் வந்துட்டேன், என்னை மறைச்சிக்கோன்னு சொல்லும்போது அந்த தேவ பெண் தேவ குணம் பெண் தேவன்றது ஒரு தேவகுணம், நல்ல எண்ணம் படைத்தவர். அப்போ என்னென்னா தன்னோட தவத்தின் மூலமாக ஒரு மரத்தை உருவாக்குறார். அந்த மரம் தான் மருதாணி மரம். அந்த மருதாணின்ற அந்த மரத்தில் இந்த பெண் ஒளிஞ்சிக்கிறார். யமதர்மனுடைய தூதுவர்களாக இருக்காங்க, அவங்க இருக்கிறவங்களாம் வெட்டி சாட்சி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வரும்போது இந்த மருதாணி செடிக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த புத்தி வேலை செய்யலை. அவங்க இங்கே காணுன்னு சொல்லிடுறாங்க. உடனே யமதர்மன் என்ன சொல்கிறான்னாக்கா, காணுமா, வேறு எங்கே போயிருப்பாங்க, இதை காணுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டு தேடும்போது அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சோன்னே இவ்வளோ நேரம் இத்தனை பேர் தேடும்போது உன்னை மூடி மறைச்சி வச்சது யார்? இந்த மருதாணி தான். கொன்னுட்டு மனைவியை பிடிக்கிறான். பிடிக்கும்போது ஓ மனைவிக்கு இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சதில்ல, அதுக்கு ஏன் என்ன கொன்னேன்? இந்த மருதாணி கேட்குது, என்னை ஏன் கொன்னேன்? நான் தான் இருக்கிறத நீ காணலை, அவங்கெல்லாம் தெரியல, நீ தேவபுத்திரன் நீ கண்டுபிடிச்சிட்ட, அப்படி இருக்கும்போது என்னையும் கொண்டா உன் மனைவி அழைச்சிட்டு போக வேண்டியதானே ஆன்னு கேட்கும்போது அவன் உணர்றான், செஞ்சது தப்பு தான்றான். செஞ்சது தப்பு இல்லை, எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அந்த இடத்துல என்னை முதல் இடமாக வைக்கணும், அதுக்கு நீ வரம் கொடுக்கணும் சொல்லிவிட்டு மனைவி அழைச்சிட்டு போடுறான். உடனே சரி, எங்கே சுபகாரியங்கள் நடக்குதோ அந்த இடத்துல மருதாணி முதல்ல எடுத்து, நீங்கள் பாருங்கள் கல்யாணம் காட்சி எல்லாத்துக்குமே மருதாணி போடுவாங்க. இது என்ன செய்யணும், உடம்புல இருக்க டெம்பரேச்சரை குளிர்ச்சியை அது உண்டு பண்ணும். குளிர்ச்சின்னா நார்மல் நியூட்ரல் கொண்டு வந்துடும். எப்பொழுது கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும். இது நியூட்ரலுக்கு வைக்கிறதுக்காக இந்த மருதாணி போடும். இது 6 மாதம் வரைக்கும் அந்த நகைக்கணுவெல்லாம் அது பிடிச்சிருக்கும். இது நகைக்கணு மூலிமா தீய கிருமிகள் உள்ளே போகாத பார்த்துக்கும். அடுத்தது இது 6 மாத காலத்துக்குள்ளே எப்படி நம்ம மருதாணி போட்டுக்கோன்னா சென்சிட்டிவாக இருப்போம், எதுலேயும் தொட மாட்டோம். அப்புறம் கை காலில் அடிபடாதுல்ல. இது ஒரு புத்திசாலித்தனமாக அந்த அம்மா கேட்டது போல் அந்த மருதாணின்னு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில், மருதாணின்னு ஒரு சுப நிகழ்ச்சின்னா முதல்ல மருதாணிக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு தான் அடுத்தது செய்வாங்க. இது நார்த் இந்தியாவில் உண்டு, இங்கேயும் உண்டு. அது மாதிரி இருக்கிறதுனால இது எல்லாரும் போடணும். அவங்க போடுறாங்களோ இல்லையோ, ஒரு வீடு இருக்குன்னா பெண்கள் தான் அதிகமாக போடுவாங்க இல்லையா? அப்போ இந்த மருதாணி அந்த டெம்பரேச்சருக்கு ஆணோ பெண்ணோ அவங்க போடுவாங்க. ஆனால் அதில் இந்த சாயத்தை தான் பூசக்கூடாது. கெமிக்கலில் செஞ்ச சாயங்கள் பூசுகிறாங்கல்ல, உதட்டில் லிப்ஸ்டிக்கில் பூசுவதும் தவறு,
ஏன்னு கேட்டால் கிட்னியில் இருக்கிற பிரச்சனையோட ரிஃப்ளெக்ட் தான் அது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் நாக்கு நீட்டு ஆன்னு பார்க்குறாங்கல்ல, அப்போ உங்களுடைய உள் உறுப்புகள், குடல் எப்படி இருக்குது, நுரையீரல் எப்படி இருக்குது, இருதயம் எப்படி இருக்குன்னு இந்த நாக்கு மூக்கு முகத்திலே கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கு நீ சாயத்தை பூசிட்டு போனால் டாக்டரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். டாக்டர் மட்டும் இல்லை, சமூகத்தில் நம்ம மறைச்சி வைக்கிறோம். இந்த சாயங்கள் உள்ள மெல்ல மெல்ல இறங்கி கிட்னிக்கு போய் பிரச்சனை கொடுக்கும். அதனால் ஏன் வாலின்றி அதை கெடுத்துக்குவானே. அதேமாதிரி நகத்தில் சாயங்கள் பூசுவதனால இது உள்ள இந்த கெமிக்கலில் சாப்பிட்றோம்ல, சாப்பிடும்போது கெமிக்கல் உள்ளே போகுதா இல்லையா, இது மாதிரிலாம் கூடாது. அதுக்கு இயற்கையாகவே ஆதி காலத்துலேருந்து மருதணியை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மருதணியை ஒரு தெய்வமாகவே வழிபட்டு வராங்கம்மா. அதுதான் எல்லோரும் செய்கிறாங்க, சொல்கிறத விட நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாங்க. இப்போ உங்களோட இந்த ஓடுதளம் அப்படிங்கிறது இந்த முறை எப்படி வேலை செய்யுது ஒரு மனிதருக்கு? இந்த ஓடுதளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 360 டிகிரி 24 மணி நேரத்தில் 360 டிகிரி இருக்கும். அந்த டிகிரியில் திசா புத்தி அந்தரம் சூட்சமாக அதிசூட்சம்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி நினைப்பது செயல்படுவது எது மாதிரி செயல்படுது, உனக்கு பாசிட்டிவாக செயல்படுதா நெகட்டிவாக செயல்படுதா, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவோட தன்மை என்ன, அந்த தன்மையால் உனக்கு என்ன பலன் அண்ணா 5 பிரிவாக பிரிக்கிறோம்ல. அதுக்கு இந்த ஓடுதளத்தோட நகர்வு இருக்குல்ல, இந்த நகர்வு மாத பலனா, வார பலனா, தின பலனா, மாத பலனான்னு அது பிரித்து காட்டிடும். அப்போ நீங்கள் போடும்போது அதுக்கு தான் நாங்கள் இந்த நீல கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர்னு கொடுத்துருக்கோம்ல, இதோட விவரமாக பேசுகிறத கலர் கோடில் போட்டு எண்ணங்களை அப்படியே வண்ணங்களாக மாற்றி காட்டுறோம். ஷார்ட்டாக இதை புரிஞ்சுக்கோ. அதுக்கு பிறகு எப்படி போட்டேன், அதை 9ஆல் வகு, இதை 9ஆல் வகு, அடுத்து 9ஆல் வகு, இன்னும் 9ஆ வகுத்து வந்தால் கிடச்சா 13 டிகிரி 20 மினிட்னுறது ஒரு நட்சத்திர பாதத்தோட தூரம் வரும். அந்த தூரத்தை வகுத்து கொடுக்குறோம். அதில் 24 மணி நேரத்தை அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறோம். அது மாதிரி உள்ளது தான் இது. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு சூரியன் எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு அந்த 7 நிறங்கள் எங்கே இருக்குன்றதை அந்தந்த பாதச்சாரத்தில் கொண்டு போய் போட்டிருப்போம். அதுக்கு நேராக ஒரு கிரகம் இருக்கிற நேரத்தில் உன்னுடைய நேரம் போகும்போது 24 மணி நேரத்தில் போனாலும் சரி, ஒரு மாதத்தில் போனாலும் சரி, வருஷத்தில் போனாலும் சரி, அங்கே அது பாசிட்டிவில் போதா நெகட்டிவ் போகுதான்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் நடக்குன்றதை அதை வச்சு எளிமையாக சொல்லிடலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதக கட்டங்களில் திருமண தடை, தொழில் தடை, குழந்தை பேரின்மை இது எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மாதிரி இதில் எப்படி கண்டுபிடிக்கும்? வளர்நிலை ஜாதகம்னு ஒன்று நடுவில் வந்தவங்க சொன்னாங்க. ஆனால் இது வளர்ந்த நிலை என்ன, குழந்தை பிறந்ததுலேருந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. பல வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடம் ஒரு மனிதன் வாழ முடியும். அவங்க வாழும்போது இந்த உடலையும் உயிருக்கும் நடுவில் என்ன பண்ணுறான், ஆசை, பேராசை, பொறாமை இதெல்லாம் செய்யும். சுக்கிரன் உச்சமாக இருக்கா, நான் தான் கம்பீரம், என்னை யாரும் மீறக்கூடாது, அங்கே அகம்பாவம் அதிகமாகிடும். ஒரு செவ்வாய் அதிகமாக இருக்குன்னா என்னை கேட்காத எப்படா செஞ்சேன்னா அவன் கத்தி தூக்கிட்டு வந்துடுவான். செவ்வாயோட ஆதிக்கம். சூரியனோட ஆதிக்கம்னா நான் இந்த ஊருக்கு அரசன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆணவம்னு இருக்குல்ல, அந்த ஆணவம்ன்றதெல்லாம் கண்மம் மாயைன்னு வந்துடும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 அந்த காரணத்தில் செயல்படும்போது இப்போ ஒரு சின்ன குழந்தை இந்த பிள்ளை படிக்குமான்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ பார்த்தா எந்த இடத்துல அது நகர்ந்துருக்கு ஒரு 3 வயசில் கேட்பாங்க. அந்த 3 வயசை மையமாக வச்சுக்க வேண்டியது. 3 வயசுக்கு அப்படி இந்த பக்கம் 6 வீடை தட்டிட்டா 9 வீடாச்சு, 9 பாதங்கள் ஓடி போச்சு. இந்த பக்கம் ஒரு 9 பாதத்தை தள்ளிடு, இந்த பக்கம் பார்த்தா அந்த இது 2ஆம் இடம், இது 12ஆம் இடம். கேள்வி கேட்குறது 2ஆம் இடத்தை கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு போகும்போது எந்த நட்சத்திர பாதத்தை கேட்குறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்குடைய பாதங்கள் திரிகோணத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். 6, 8, 12 இருந்தால் தவறாக இருக்கும். இதுதான் ஃபார்முலா, இதுக்கு அடிப்படை ஃபார்முலா. ஐயா, என்னோட நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு நம்ம எழுதுகிற ஜாதகம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கா அல்லது உயிருக்கா? இது யாருமே இதுவரையும் யாரையும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் உடல் உயிர் 2ஆக பிரிக்கிறதுக்கே என்ன கேட்டால் மனமும் ஆசையும். 2 மனிதர்கள் ஒருவர் மீது ஆசைப்பட்டு அவங்க தான் ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு சதை பிண்டத்தை கொடுத்தது தாய், அந்த உணர்வை கொடுத்தது தந்தை. இந்த 2ம் சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகம். இதில் ஒன்றை ஒன்று பிரிந்து விட்டால் இந்த ஜாதகம் பூலோகத்தில் இருக்கிறதா, பூலோகத்திற்கு மேலே இருக்குதா, உயிராக இருக்குதா, உடலாக இருக்குதா, அந்த இடத்துல 2ஆக பிரியும்.
அப்போ ரெண்டாக பிரியும் போது மறைந்த இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஆன்மாவாக மாறியவர்களுக்கு ஜாதமும் நவகிரகங்களும் வேலை செய்யாது. இந்த 5 பூதங்களுக்கு உட்பட்ட நவகிரகங்களுக்கு உட்பட்ட உணவு உண்டு உடம்பை வளர்க்குறவங்களுக்கு தான் இந்த ஜாதகம் வேலை செய்யும். ஆன்மாவுக்கு வேலை செய்யாது. இந்த உடல் அளவில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் இந்த ஆன்மாவுடைய தன்மை இருக்கும். இந்த ஆன்மாவின் தன்மை எந்த அளவுக்கு செயல்படுதோ, அந்த ஒளிக்கதிர் கொடுக்குதோ, அந்த 7 நிறத்தையும் வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அதை பொறுத்து தான் அந்த ஆன்மாவுடைய செயல்திறன் இருக்குது. சிலது அடர்த்தியாக இருக்கும். இப்போ இதுலேயே இந்த உடல்னு கேட்டதுனால ஒரு மருத்துவ உண்மையை சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்கள, சரி திடீர்னு ஜுரம் அடிக்குது, உடம்பு முடியல, தூக்கி உட்கார வைக்க முடியல. அப்போ உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க? யாரையாவது ஒரு பூசாரிக்கிட்ட போவாங்க. உடனே அவர் வருவார். என்னென்ன தெரியலையே, ஏதாவது கண் திஷ்டி பட்டிருக்கோம், வேப்பிலை எடுத்து வேப்பிலை அடிப்பாங்க. இப்போ எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னு கேட்டால் உன்னை சுற்றிலும் 3 ஆராஸ் இருக்குது. அந்த ஆராஸை அந்த கண் திஷ்டியால் அந்த இடம் கருநீல நிறமாக மாறி இருக்கும். அந்த ஆராஸை இந்த வேப்பிலையில் இழுப்பு விசையில் அதை எடுத்துட்டா அப்புறம் நார்மலாகிடும். அதே மாதிரி ஹீலிங் பண்ணுவாங்க. ஹீலிங் பண்ணி ஆறாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஹீல் பண்ணி ஒரு உப்பு தண்ணியில் போட்டு அந்த உப்பு தண்ணியை கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுருவாங்க. அப்போ கால் பட்டால் என்ன ஆகும்? கை காலெல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். சாதாரண உடம்பில் சும்மா வெறும் கையை வச்சு தான் இப்படி போடுறாங்க. ஆனால் உன்னுடைய ஆராஸ் அந்த உப்பு தண்ணியில் பட்டு அந்த உப்பு தண்ணி போய் தெருவில் ஊற்றி அந்த தெருவில் யாராக காலை வச்சா இது எல்லாமே அவங்க காலில் ஏறதை உணரலாம். இப்படி சில சூட்சமங்கள்லாம் அந்த ஆன்மீகத்தோடைய நுட்பங்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இது ஜோதிடத்தோடு நிற்காதீங்க. இனி வேறு காலத்தில் ஜோதிடத்தோடு நிற்காதீங்க. கூடு விட்டு கூடு பாயிறது எப்படி? நான் ஏன் சாகணும்? ஏற்கனவே எங்கள் அப்பாவும் அம்மாவும் விரும்பினாங்க. பூமியில் பிறந்துட்டேன், பஞ்சபூதங்களை புரிஞ்சுக்கிட்டேன், உயிர் இருக்குது, உடம்பு இருக்குது, தெரியுது. அந்த இது தான் நாங்கள் இப்போது ஒரு ஐயா இருக்காங்க, 86 வயசுக்கு மேலே, நூற்றுக்கணக்கான நாட்கள் நாடுகளுக்கும் போயிருக்காங்க. எல்லா நாடு, அமெரிக்காலாம் 100க்கு மேலே போயிருக்காரு. அந்த ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மணி நேரம் வா, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்றாரு. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் பயிற்சிக்கு போகிறோம். அங்கே என்ன சொன்னால் உன் கண்ணெல்லாம் கட்டிடுவாங்க. அது அவங்க பயிற்சி என்ன நடக்கும்னா, சாப்பிட்டியா, தூங்குனியா, டான்ஸ் ஆடினியா, கண்ணை கட்டி விட்ருவாங்க. ஆடி கீடி பார்த்து அசந்துக்கும் போது கண்ணை கட்டி விட்டுட்டு ஒரு நம்பருக்கு கொடுப்பாங்க. சரி, ஒருத்தர்கிட்ட ஒரு பணம் இருக்குது. அந்த பணத்தை பார்த்து இவர் கையில் இந்த நம்பர் உள்ள பணம் இருக்குது, அந்த நபர் எங்கே இருக்கா காட்டு. உடனே அந்த கண்ணை கட்டி இருக்கிறவங்க நேராக இவர் தான் காட்டுவாங்க. சரி, அவர் பாக்கெட்டில் ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தோட நம்பர் என்ன சொல்லுவாங்க. இப்போ ஏர்போர்ட்டில் எத்தனை ஃப்ளைட் இருக்குது, அது எப்போ இறங்கும், எந்த நிமிஷத்தில் இறங்கும். இப்படி நுட்பமான விஷயங்கள் ஜோதிடத்துக்கும் அப்பாற்பட்ட ஆன்மீகத்தில் நுட்பங்கள் இருக்குது. இது மாதத்துக்கு 2 முறை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஐயாக்கிட்ட நாங்கள் போகிறோம். அங்கே இதோட பார்த்திங்கன்னா சுகரா, யார் சொன்னா, 13 நாள் சுகர் காலி. கை காலெல்லாம் கோணல் மானலாக இருக்கா, ஒரு 3 மணி நேரம் பிடிச்சி நிமித்து கட்டையை வச்சு தட்டி நிமித்தினோம். உடனே கட்டையால் அடிக்கிறதெல்லாம் சாப்பிட விட்றாங்கல்ல, அந்த கட்டையால் அடிக்கிறதெல்லாம் அங்கே தான் பார்த்தேன். வளைஞ்சி நிமிந்து இருக்கிறவங்கள அப்படியே கட்டையால் தட்டுறாங்க, வருமா பாயிண்ட்ஸுங்களை தட்டி விட்டு நிமித்திடுறாங்க. இந்த பெரலைசிஸ் அட்டாக்கிறது, இது மாதிரி நுட்பமான நபர்கள்லாம் இருக்காங்க. அது போக போக நம்ம நேயர்களுக்கு அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தலாம் அழைச்சிட்டு அதே நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்குது. சுகர்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. 3 வேளை சாப்பிடாத சுகர் வராது, 2 வேளை சாப்பிடு, பசிச்சா சாப்பிடு. சுகர் ஏன் வருது? வராது. எனக்கு எவ்வளோ தெரியுமா சுகரு? 514. டாக்டர் சொன்னார். நான் கேட்டேன் அவரை, ஏன்யா நான் உங்கள்கிட்ட எவ்வளோ நேரமே பேசுகிறேன், அரை மணி நேரமே பேசுகிறேன், சுகர் எவ்வளோதான் இருக்கணும், 130 இருக்கணும், நான் 514 நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அதான் எனக்கே யோசனையாக இருக்குது. அப்போ நீ வச்சுருக்க மிஷின் தப்பா, இல்லை அந்த சுகர்ன்ற அந்த முறை தப்பா? ஏன்னு கேட்டால் சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது. கை 2ஐயும் தூக்கிக்கிட்டு இந்த கம்கட்டில் இருக்கிற காற்றை வெளியிட்டா ப்ரெஷர் போச்சு. இந்த கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அரை வயிறு சாப்பாடு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு மீதி வயிறை காலியாக விட்டினாக்கா சுகர் போச்சு. வயசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடை குறைச்சிக்கிட்டின்னா சுகர் போச்சு. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மெத்தடில் இவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யாருக்கும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களா பார்த்து அவங்கள உணர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு சீர்படுத்த முடியுமே தவிர, நான் அன்றைக்கி சொன்னாங்க, அவ்வளோ மாத்திரை வாங்கினேன், தூக்கி எல்லாத்தையும் முகம் கட்டி விட்டு நான் மட்டும் தான் அழகாக எனக்கு தேவைப்படும் போது சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ 68 வயசாச்சு.
நான் எப்படி 1000 வருஷம் வாழுதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் வயசு காரணம் இல்லை. நீ பழகி வச்சிருக்க மனோபாவமும் உன் அனுபவம் தான் அதுக்கு காரணம். கூடு விட்டு கூடு பாஞ்சு போ, எனக்கு பிடிக்கல, இந்த வீடு இந்த உடல் மூலமாக இவ்வளோ காரியங்கள் செய்யலாம். நான் மனிதனாக பிறந்துட்டேன். நான் எல்லாருக்கும் முன்னாடி என் பேரெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு பாசிட்டிவ் உள்ளவங்களும் இருக்காங்க, நெகட்டிவ் உள்ளவங்களும் இருக்காங்களே. அப்போ எல்லாருக்கும் தொல்லையாக இருக்கா, ரைட் விடு, நான் என்ன வாங்கணும், மரதமாக மாறு. இதுதான் பல சித்தர்கள் 128 இடத்துல ஒருவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு இருக்கார் ராயபுரத்தில். இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்காங்க. மகான்கள்லாம் ஏற்பட்டது இருக்காங்க. அப்படியே பறவைகள் பேசும், மிருகங்கள் பேசும். இதெல்லாம் உணர்வை சார்ந்தது. ஜனங்களாக வேணும்னா உணர்ச்சியை சார்ந்துடும். நான் யாருன்னு தெரிய போனால் உணர்வை சாரும். இப்படி தான் இந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தான் இது. இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல ஒரு நேர்காணலுக்கும் இந்த நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.